Hi guys, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் ஓட்ஸ் தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா ஓட்ஸில் கஞ்சி செஞ்சு சாப்பிடுவோம், இல்லை அதை ஒரு பொங்கலாக இல்லை உப்புமாவாக செஞ்சு சாப்பிடுவோம். அதோட டேஸ்ட்டெல்லாம் அவ்வளோக்கு நல்லா இருக்காது. பட் வெயிட் லாஸ் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரு தடவை ஓட்ஸ் தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு என்ன எடுத்துக்கிறோன்னா 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அது ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நான் எடுத்துருக்கிறது ரொம்ப லேஸான ஓட்ஸ், அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். நீங்கள் நல்லா திக்கான ஓட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஒரு 20 or 25 மினிட்ஸ் அது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நம்ம அரிசி அந்த மாதிரி உளுந்து எதுவுமே சேர்க்க மாட்டோம். இதை மட்டுமே அரைச்சி நம்ம ஒரு தோசை மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நல்லா வடிகட்டிக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது அரைக்கும் போதும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும், பூண்டு, பச்சை மிளகா, சீரகம், சோம்பு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகா கூட போட்டுக்கலாம். பட் பச்சை மிளகா போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க ஓட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அரைக்கும் போது தண்ணி ஊற்ற வேணாம். அதுக்கப்புறமா இது அரைப்படுறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா தோசை மாவு கரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறமா இதுக்கு நம்ம ரவை தோசைக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக நறுக்குனது அதை இதில் சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். பட் நீங்கள் தோசை சாப்பிடும் போது இந்த வெங்காயமும் சேர்த்து இது வெந்தது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நம்ம லேசாக ஊற்ற வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தின்னாக வர மாதிரி ஊற்றிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது மூடி போட்டு வேக வைக்கணும். நம்ம ஹை ஃப்ளேம் வச்சோம்னா சீக்கிரமே கீழெல்லாம் அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இது ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா சட்னி, அந்த மாதிரி கொஞ்சம் காரமாக சட்னியோ இல்லை தொட்டுக்கிறதுக்கோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாவு மீதி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 2 days அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆன மாதிரியும் ஆச்சு. நமக்கு பிடிக்காத அந்த கஞ்சியையும் உப்புமா மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.